வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகியது தமாக. என்டிஏ கூட்டணிகள் தமாக இடம்பெறாது என வேல்முருகன் திட்டவட்டம். ஹார்முஸ் நீரிணையை முழுவதும் திறக்க வேண்டும் என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. மார்ச் 25 கேரளாவில் பரப்புரையை தொடங்கும் ராகுல் காந்தி. பரப்புரை ஏற்பாடுகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தீவிரம். சென்னையில் நாளை நடைபெறுகிறது என்டிஏ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. விரைவில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியாகும் என நயினார் நாகேந்திரன் தகவல். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அக்கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணிகள் தொகுதி பங்கீடு விவகாரத்தால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த முறை திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் பன்ருட்டி சட்டசபை தொகுதிகள் போட்டியிட்டு வென்ற வேல்முருகன் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார். வேல்முருகன் கடந்த முறையை விட கூடுதலாக ஒரு இடமும் தனி சின்னத்தில் போட்டியிடவும் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு 80% இடஒதுக்கீடு, கோவில்களில் தமிழில் அர்ச்சனை, பாஸ்போர்ட் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஈழ தமிழர்களை விடுவித்து சொந்த நாட்டுக்கு அனுப்புதல், சுங்க கட்டணத்தை ரத்து செய்தல் உட்பட 10 கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனை திமுக ஏற்க மறுத்த நிலையில் கடந்த முறையை போல் ஒரு தொகுதி தருவதாகவும் அதில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் திமுக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியான வேல்முருகன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு அளித்த பேட்டியில் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதாக கூறினார். இதையடுத்து அமைச்சர் ஏவா வேலு, திருமாவளவன், வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்களை வைத்து திமுக வரை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் வேல்முருகன் சமாதானம் ஆகவில்லை. இந்நிலையில் தான் திமுக தன்னை அழைத்து பேச வேண்டும், இல்லாவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என்று அறிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். திமுக கூட்டணிகள் தவாகவுக்கு 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்க முன்வந்ததால் கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக கூறிய அவர் என்டிஏ கூட்டணிகள் தவாக இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அந்த 10 அம்ச கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்றுங்கள், எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்னபோது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை, புதிய ஒரு செயல் திட்டத்தை வேல்முருகன் கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு இல்ல, அது திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதில் நாங்கள் ஒரு சரி 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்கள் ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் நீங்களாம் டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய மனப்பான்மை. 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1 என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஜி.கே. மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன் இந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை
எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. ஆனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னபோது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்போ ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போது தான் அவர் எழுந்து சொன்னார், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம்னார். அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்தித்து போய் சொன்ன போதும் அவையில் அவர் என்ன சொன்னார், நாங்கள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படின்னார். ஆனால் மேற்கொள்ளலை. சரி, 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னி இருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்போ அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்கள் மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கிறீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய கருணாநிதி அவருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஹார்முஸ் நீரிணையை முழுவதும் திறக்க வேண்டும் என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டு தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் பெரும் போர் பதற்றம் சூழ்ந்தது. கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழந்து வருகின்றனர். போரை நிறுத்த சொல்லி உலக நாடுகள் வலியுறுத்திய நிலையில் ட்ரம்ப் பிடிவாதமாக மறுத்து வருகிறார். இதற்கிடையில் ஆசிய நாடுகளுக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் நீர்வழி பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் மிகப்பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பிரதமர் மோடி ஈரான் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் இந்திய எரிபொருள் கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மார்ச் 21ஆம் தேதி ஈரானின் நடன்ஸ் நகரில் உள்ள தனது அணுசக்தி தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலில் அணுசக்தி நிலையம் அமைந்துள்ள டிமோனா மற்றும் அராத் ஆகிய நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அணுமின் உலகில் இந்த தாக்குதலால் எந்தவித கதிர்வீச்சு கசிவும் ஏற்படவில்லை என ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் எரிபொருள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள், IT கட்டமைப்புகள், கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 25ஆம் தேதி முதல் காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். கேரள மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மார்ச் 25ஆம் தேதி முதல் காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் நாளை என்பதால் அதற்கான பணிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. முன்னதாக 55 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டிருந்த நிலையில் 37 வேட்பாளர்கள் பட்டியலை 2ஆம் கட்டமாக அண்மையில் வெளியிட்டது. இத்துடன் ஐக்கிய ஜனநாயக முன்னணிகள் தாங்கள் போட்டியிடும் 92 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களையும் காங்கிரஸ் அறிவித்தது. இந்த நிலையில் கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி 25ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர். 140 பேரவை தொகுதிகளை கொண்ட கேரளத்துக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும். மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நாளை NDA தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
தமிழக பாஜகவின் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் சமீபத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக பாஜகவின் சட்டப்பேரவை தேர்தல் மேலிட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் நேற்று சென்னை வருவதாக இருந்தது. இதற்காக சென்னை கமலாயத்தில் ஆலோசனை கூட்டத்துக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது பயணம் கடைசி நேரத்தில் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை என்டிஏ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தொகுதி பங்கீடு முடிந்த பின் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப் போவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடுகள் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. நாளை திங்கட்கிழமையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. நாளை ஒரு நாள் மட்டுமே மனு தாக்கலுக்கு அவகாசம் உள்ளது. பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்த தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டு தொகுதி பங்கீடுகள் முடிவு செய்து அறிவிக்கப்பட்டது. இன்னும் சில தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பேச்சுவார்த்தை ஒரு வாரமாக நடந்தும் இதுவரை தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் குறித்து முடிவு செய்யவில்லை. காங்கிரஸ் 17 இடங்களை எடுத்துக்கொண்டு திமுகவுக்கு 13 இடங்களை ஒதுக்கி அதில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஒரு தொகுதி கொடுக்கும்படி கூறியது. ஆனால் 30 தொகுதிகளை சமமாக பிரித்து கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி கொடுக்க திமுக வலியுறுத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சிதான் கூட்டணிக்கு தலைமை வகிப்பதால் கேட்கும் தொகுதிகளை தர வேண்டும் என கூறியதால் உடன்பாடு ஏற்படவில்லை. புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். அவருடன் ப. சிதம்பரமும் முதல்வரை சந்தித்தார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நீடித்து வரும் இழுபறி தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். முன்னதாக தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் எழுந்த நிலையிலும் ப. சிதம்பரமே சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். ஈரானில் சிக்கி தவிக்கும் 700 தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கைகள் குமரி மாவட்டம் கடியப்பட்டணம், குளச்சல், இணையம் மற்றும் முட்டம் உட்பட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 60 மீனவர்கள் ஈரானில் பணியாற்றி வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், கடலூர் மாவட்டங்களை சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் ஈரானில் பணிபுரிகின்றனர். இவர்கள் அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உக்கிரமான போர் பகுதியில் சிக்கி தவிக்கும் 700க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் மீன்பிடி விசை படகுகளில் கடந்த 3 வார காலமாக முடங்கியுள்ளனர். இது தொடர்பாக மீனவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள காணொலிகள் எந்த நேரத்தில் உயிர் பறிபோகுமோ என்று குண்டுவீச்சுக்கு இடையில் உணவு, தண்ணீரின்றி விசை படகுகளில் தங்கியுள்ளோம் என்று அச்சத்துடன் குறிப்பிட்டுள்ளனர். எனவே ஒன்றிய அரசு தமிழ்நாடு மீனவர்களை மீட்பதற்கு சிறப்பு விமானங்கள் அல்லது கப்பல்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் அடுத்த ஜவ்வாதுமலை பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என தேர்தலை புறக்கணிக்க போவதாக தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புங்கம்பட்டு நாடு பெருமாள் கோவிலூர் ஊரில் உள்ள குடும்பங்களுக்கு வீட்டு பட்டா வழங்காமல் இருப்பதை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்போம் என பேனர் வைத்துள்ளனர். நியாய விலைக்கடை வேண்டும், மின்சார வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் இல்லையெனில் தேர்தலை புறக்கணிக்க போவதாக எச்சரித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விவசாய சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக கட்சியும் எதிர்க்கட்சியுமான அதிமுகவும் அந்தந்த கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்து கட்சி வேட்பாளர்களை இன்னும் அறிவிக்காத நிலையில் நாம் தமிழர் கட்சியின் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஆசிரியர் இமலன் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாழையாத்தம் மற்றும் சந்தப்பேட்டை பஜார் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று விவசாய சின்னத்திற்கு வேட்பாளர் இமலன் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை அடுத்த சோளிங்கர் பஜார் பகுதியில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோவிலில் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் கோவிலில் திருவாசகம் முற்றோதல் பெருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனகுஷம்பால் சுவாமிக்கும் சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகாதீப ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சிவகுரு தாமோதரன் தலைமையில் திருவாசகம் முற்றோதல் பெருவிழா நடைபெற்றது. இதில் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை ஈசிஆர் சாலை கானத்தூர் ரெட்டிக்குப்பம் மீனவ பகுதியில் நேரு விளையாட்டு குழு சார்பில் 42ஆம் ஆண்டு கபடி போட்டி துவங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை, கடலூர், சிவகங்கை, தூத்துக்குடி, கரூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கபடி போட்டியை கானத்தூர் ரெட்டிக்குப்பத்தை சேர்ந்த பூபாலன் துவங்கி வைத்து போட்டியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 80 அணிகள் கலந்து கொண்ட கபடி போட்டியில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு ரூபாய் 1 லட்சம், 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 60,000, 3ஆம் மற்றும் 4ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 30,000, 5, 6, 7, 8 ஆகிய இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு தலா 10,000 ரொக்கப்பணம் மற்றும் கோப்பை வழங்கப்படும் என போட்டி நடத்தும் விளையாட்டு குழுமம் அறிவித்துள்ளது. வேலூர் மாநகராட்சியின் ஓட்டேரி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. வேலூர் மாநகராட்சியின் 53வது வார்டு ஓட்டேரி பகுதியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரிக்கும் மையம் உள்ளது. இந்த தரம் பிரிக்கும் மையத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு சேமித்து வைத்த குப்பை அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையாக மாறி உள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வேலூர் அருகே செம்மரக்கட்டை கடத்திய காரை வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திர வனத்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக பதிவு எண் கொண்ட காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முயன்ற போது கார் ஆந்திர வனத்துறையினரிடமிருந்து தப்பித்து தமிழக எல்லைக்குள் நுழைந்தது. இதனை அடுத்து ஆந்திர வனத்துறையினர் தமிழக வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் பரதராமி சோதனை சாவடிகள் காரை தடுத்து நிறுத்த முயன்ற போது அங்கிருந்து தப்பிய கார் வேகமாக குடியாத்தம் நோக்கி வந்துள்ளது. குடியாத்தம் அருகே பாக்கம் பகுதியில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரில் இருந்த 3 பேர் தப்பிய நிலையில் சுமார் 500 கிலோ செம்மரை கட்டைகளுடன் இருந்த காரை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் படுகாயமடைந்த 2வரை சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய 3 பேரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் சில மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும்
இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பை நாளை முதல் நீக்குவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு விமான கட்டணங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக உச்சவரம்பை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாளை முதல் இந்த மாற்றம் அமலுக்கு வருவதால் விமான நிறுவனங்கள் தங்களின் இயக்க செலவு மற்றும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தன்னிச்சையாக கட்டணங்கள் நிர்ணயிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2025 டிசம்பர் மாதத்தில் இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்களின் விமான சேவைகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்தன. இதை கட்டுப்படுத்தவும், பயணிகளை பாதுகாக்கவும் தூரத்தை பொறுத்து ஒரு வழி பயணத்திற்கு அதிகபட்சமாக சுமார் 18,000 வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு தற்காலிகமாக உச்சவரம்பு விதித்திருந்தது. தற்போது விமான போக்குவரத்து துறை ஓரளவு நிலை பெற்றுள்ள நிலையில் சந்தை விதிகளை சீராக்கும் நோக்கில் இந்த கட்டுப்பாடு நீக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பண்டிகை காலங்கள் அல்லது அவசர காலங்களில் நியாயமற்ற முறையில் கட்டணத்தை உயர்த்தினால் அது தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும், பொதுமக்களின் நலன் கருதி தேவைப்பட்டால் மீண்டும் கட்டண கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் என்றும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் விமான கட்டணங்கள் மீண்டும் எகிரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலையேற்றத்தை காரணம் காட்டி ஏற்கனவே டிக்கெட் விலையை சில விமான நிறுவனங்கள் உயர்த்தியுள்ள சூழலிலும் தற்போது அது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகியது தமாக. என்டிஏ கூட்டணிகள் தமாக இடம்பெறாது என வேல்முருகன் திட்டவட்டம். ஹார்முஸ் நீரிணையை முழுவதும் திறக்க வேண்டும் என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. மார்ச் 25ஆம் தேதி கேரளாவில் பரப்புரையை தொடங்கும் ராகுல் காந்தி. பரப்புரை ஏற்பாடுகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தீவிரம். சென்னையில் நாளை நடைபெறுகிறது என்டிஏ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. விரைவில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியாகும் என நயினார் நாகேந்திரன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.